கிரியேட்டிவா பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா சொதப்பி ஸ்பாயில் ஆனது தான் இந்த சோப்பு. இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றேன். அண்ட் ஹாய் வெல்கம் டு 30 டேஸ் 30 சோப்ஸ். இன்னைக்கு டே 15 மஞ்சிஸ்தா சோப் தான் செய்ய போறோம். ஆனா இன்னைக்கு நான் வேற விதமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே ஆயில் கால்குலேஷன் 2 டைம்ஸ் 2 பீக்கர்ல எடுத்துக்கிட்டேன். ஒன்ல வந்துட்டு மஞ்சிஸ்தா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கலருக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு ரெட் ஆக்சைடு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இன்னொரு பேட்டர்ல வந்துட்டு டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். டைட்டானியம் டை ஆக்சைடு வந்துட்டு ஒயிட் கலர் தரும். ஸோ அதுக்காக வந்து நான் இன்னொரு பேட்டர்ல அதை ஆட் பண்ணிட்டேன். ரெண்டையும் வந்து பவுடர், ஆயில்ஸ், பட்டர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக பிளண்டர் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன். லைவ் வந்து தனித்தனியாக மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு லைட் ரேஸ் வந்த பின்னாடி எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சோப்பு வந்து நான் லேயராக கலர் வந்து டார்க்லேருந்து லைட்டன் ஆகிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மஞ்சிஸ்தாவை ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம் அளவுக்கு மோல்டில் ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை கொஞ்சமா வந்து இந்த மஞ்சிஸ்தா வச்சிருக்கிற பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கலரை லைட்டன் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். தேர்ட் லேயருக்கும் சேம் அதே மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு பேட்டர்ல இருந்து ஒரு 50 கிராம்க்கு அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மஞ்சிஸ்தால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லேயரா லைட்டன் பண்ணி ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா வந்துட்டே தான் இருந்துச்சு. சோப் லெவலாம் நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை. லேயர்ஸும் பார்க்க அழகா தான் இருந்துச்சு. ஆனா நான் கடைசியா என்ன பண்ணேன்னா நாளைக்கு சண்டே, அதாவது இன்னைக்கு சண்டே லீவுன்னு சொல்லிட்டு இந்த சோப்பை நான் நேத்தே பண்ணிட்டேன். சரி நாளைக்கு ஒரு நாள் வீட்டிலே இருக்கலாம், ஆஃபீஸ் வர வேணாம்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்கே நான் அன்மோல் பண்ணிட்டேன். ஸோ காலையில் பண்ணிவிட்டு இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணிவிட்டு ஈவினிங்கே அன்மோல் பண்ணனால தான் இந்த பிரச்சனை. ஸோ ஒரு நாளாச்சும் அதை ட்ரை பண்ண விடணும் இல்லையா? ஸோ அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ கோல்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டரை வந்து மோல்டில் போர் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 or 2 days ஆச்சு அதை வந்து ட்ரை பண்ண விடணும். உடனே அவசரத்துக்கு என்ன மாதிரி வந்துட்டு அன்மோல் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தான் சொதப்பும். ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டே 15க்கான மஞ்சிஸ்தா லேயர்டு சோப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு டே 16 என்னன்னு பார்க்கலாம். அண்ட் டாட்டா பாய்.